Intero Pactec நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கண்டினியூஸ் வேக்கம் பேக்கிங் மிஷின். இந்த கண்டினியூஸ் வேக்கம் பேக்கிங் மிஷின்ல என்ன ஸ்பெஷல்னா நார்மலா நம்ம சிங்கிள் சேம்பர், டபுள் சேம்பர்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் பார்த்துப்போம் வேக்கம்ல. இது வந்து கன்வேயர் மாடல் சொல்லலாம். கன்வேயர் மாடல் என்ன ஆகும்னா நீங்க சிங்கிள் டபுள் எல்லாமே ஒரு கவர் ரெண்டு கவர் அப்படியே வச்சு வேக்கம் பண்ண முடியும். டபுள்னாலுமே நீங்கள் அட் அ டைமில் வந்துட்டு சிங்கிள் சேம்பரில் ஒரு ஆப்ரேஷன், டபுள் ஒரு ஆப்ரேஷனாக இருக்கும். இந்த கண்டினியூஸ் வேக்கம் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரே அட் அ டைமில் வந்துட்டு நியர்லி 4 பேக்கெட் வரைக்கும் வைக்கலாம். அது போக உங்களுக்கு கண்டினியூஸ் கன்வேயர் மாடல் நீங்கள் ஒரு மினிட்டுக்கு நியர்லி 3 டைம்ஸ் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் உங்களுக்கு மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது. அது போக அதோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பம்ப் வந்து 60 மில்லி கியூப் பெர் மினிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரெஷரும் ஜாஸ்தி இருக்கிறனால உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து 4 பேக்கெட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வேக்கமாகி சீலிங் ஆகிட்டு வந்துடும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கலாம். அது அந்த கண்டினியூஸ் வேக்கமோட அட்வான்டேஜ். அது போக இதோட ஒர்க்கிங் ஏரியாங்கிறது இப்போ நம்மட்டுள்ள மாடல் வந்து 1100 mm, இதோட வித் வந்து 1100. ஸோ நீங்கள் அரௌண்டு கவர்ஸ் வைக்கும்போது நியர்லி நமக்கு ஒரு ரோலி நியர்லி 1 kg இதெல்லாம் ஒரு 4 kg வரைக்கும் நீங்கள் வேக்கம் பண்ண முடியாத டைமில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்டேஜ் இன்னொன்று என்னென்னா இந்த ஒர்க்கிங் தான். இந்த ஒர்க்கிங்கில் வந்துட்டு நம்மளோட கவரோட சைஸை வந்துட்டு இந்த இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேபி 1 kg or 2 kg வைக்கும்போது நம்ம இந்த கவரோட லென்த் வித்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதோட அட்வான்டேஜஸ். நமக்கு 100 grams கவர்ஸ் 200 grams எல்லாம் வரும்போது நமக்கு கவருக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு வித்து செட் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கவர்ஸும் இங்கேயும் மேலேயும் அடுக்கிக்கலாம் நம்ம. இப்போ இந்த கன்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்ஸ் அடுக்கிறது வந்து நார்மல் ஈஸி வே தான். ஜஸ்ட் வச்சு இது க்ளோஸ் பண்ணுறோம். சீலிங்க்கு வேண்டி தான் இந்த க்ளோசிங் நம்ம வைக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் எப்படி வைக்கணுங்கிறது மிஷினில் வச்சுட்டோம், செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மிஷின் அந்த வேக்கம் டைமிங் செட் பண்ணுற பராமீட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு வேக்கம் டைமு, சீலிங் டைம், கூலிங் டைம், இன்டர்வல் டைம் எல்லாமே சொல்லிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த சிங்கிள் ஒர்க் கண்டினியூஸ் ஒர்க் இருக்குது. சிங்கிள் ஒர்க்னா அட் அ டைமில் 1 டைம் மட்டும் சீலிங்காக வருது. கண்டினியூஸ் போது நம்ம கண்டினியூஸாக இங்கே அடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு போர்ஷன் செகண்ட் போர்ஷன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் கண்டினியூஸாக வேக்கம் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மிஷினோட ஒர்க்கிங் பார்க்கலாம் நம்ம. அந்த சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மீட்டர். நமக்கு வந்து வேக்கமில் எவ்வளோ ப்ரெஷர் ஆகுதுன்னு தெரியுது. நம்ம அடுத்த ஆப்ரேஷனுக்கு வந்து ப்ராடக்ட் செட் பண்ணி வச்சிடலாம் அங்கே வேக்கம் ஆகிற டைமிங்கில். இது வேக்கம் ஆகிட்டு வர அவுட்புட். இது நார்மல் நம்ம இப்போ வச்சுக்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22 செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ 4 பேக்கெட் நமக்கு வேக்கமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு கம்ப்ளீட் வேக்கம் மிஷின்ஸோட ஒர்க்கிங் எப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கு உங்களுக்கு இந்த வேக்கம் மிஷின் இல்லை நம்மளோட அதர் பேக்கிங் மிஷினோட நீட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரும் நம்மளோட அட்ரஸும் அதை கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம்.